ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கிடாரம் பகுதியைச் சேர்ந்த பள்ளிவாசலின் இமாம் ஆன அபுதாஹீர் என்பவர் அடகு வைத்த 150 சவரன் தங்க நகைகளுடன் தப்பி ஓடிவிட்டதாக பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வட்டியில்லா கடன் தருகிறாரே என்று அவ்வப்போது நகைகளை கொடுத்து பணம் பெற்று வந்தோம். ஆனால் பணத்தை செலுத்திய பிறகும் நகைகளை திருப்பித் தராமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். யாரையும் வட்டிக்கு வாங்காதீங்க, உங்க ஊர்ல நம்ம ஊர்ல யாருமே வட்டிக்கு வரக்கூடாது, அதனால நம்ம பைத்துல் மால் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்க. அப்ப எங்க ஊர்ல நம்ம ஊர் ஆலிம்சா அல்லாவுக்கு அடுத்தபடியா நம்ம ஆலிமை நம்பணும். அப்ப வட்டிக்கே போகக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, வட்டிக்கு நாங்க போகல, உங்களை நம்பி வாங்குறோன்னு 1.25 லட்சத்துக்கு 10 பவுன் 12 பவுன் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இந்த தரேன் அந்த தரேன் ஒரு 50,000 ரூபாயும் கெட்டிட்டோம். 50,000 ரூபாய் கெட்டினவனே நினைச்சுட்டாங்க. அதுக்குள்ள நகையை தந்துருங்கன்னு நாங்க கேட்டோம். இந்த 9வது மாசம் தாரம்மா அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கையா இருங்கம்மா தர்றேன் அப்படின்னு சொன்னா சரி, நாங்க நம்பிக்கையா இருந்தோம். கடைசியில என்னன்னு பார்த்தா 9வது மாசம் எங்களுக்கு ஆலையா காணும். இந்த மக்கள்கிட்ட அடமானமா நகையை வாங்கியிருக்காங்க. ஒரு வட்டி இல்லாம கொடுக்குறாருன்றதுக்காக சிறு சிறு தொகைகளுக்கு பெருங்கொண்ட நகைகளை கொடுத்துருக்காங்க. 5 பவுன் 10 பவுன் போன்ற நகைகளை கொடுத்துருக்காங்க. பெருங்கொண்ட நகைகளையும் ஒரு 100-150 பவுன் கொண்ட பெருங்கொண்ட நகைகளையும் பெருங்கொண்ட தொகை அதாவது கட்டின தொகைகளை திருப்பி வாங்கிட்டாரு. அவர் கொடுங்க நான் திருப்பி தரேன்னு சொன்னோன்னே நகைகளையும் பணத்தை திருப்பி வாங்கிட்டாரு. திருப்பி வாங்கிட்டு அவர் அங்க இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களையும் அழிச்சிட்டு அவர் வெளியே போயிட்டாரு, இங்கே போயிட்டாரு. இதுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் மாநில முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு முன் வரணும் கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர் அருகே தனியார் பேருந்தின் பின்புறம் உள்ள ஏணியில் நின்றபடி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அருகே தனியார் பேருந்து ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் அதில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடியும் பின்னால் உள்ள ஏணியில் நின்றும் ஆபத்தான முறையில் சென்றுள்ளனர். பேருந்துக்கு பின்னால் காரில் சென்றவர்கள் இதனை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து மாணவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.